महाकाय सूर्यकोटिसमप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा सरस्वती नमस्तुभ्यं वरदे गौरवरूपिणी शुद्धारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। व्यासाय विश्वरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतं वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। तथा शिवसमारम्भाम् शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्। ॐ आर्ताय प्रतिबोधितां भगवतां नारायणेन स्वयं व्यासेन जटितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्बर्भावनुसन्ततामि भगवद्गीते भगवद्वेषिणी वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। ॐ सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। योगयुक्तो विशुद्धात्मा विजितात्मा जितेन्द्रियः सर्वभूतात्मभूतात्मा कुर्वन्नपि न लिप्यते। சந்நியாசம் எல்லா விதமான கர்மத்தை துறந்து காட்டுக்கோ இல்லை வேற நாட்டுக்கோ தனியா போய் ஒரு இடத்துல உக்காந்துட்டு ஏதோ ஒன்று பண்றது அப்படிங்கிற விஷயம் அர்ஜுனனுடைய மனசுல ஆழமா பதிஞ்சு தன்னுடைய கடமையை செய்யாமல் இருக்கிறதுக்கு சந்நியாசம் ஒரு காரணமாக வச்சிருக்கோம்னா டெம்பரரியா இந்த துக்கம் துயரம் இந்த கஷ்டத்திலிருந்து வெளியில வந்துடுறாங்கிற இல்லை. என்னைக்குமே பண்ண முடியாது. இந்த மாதிரி கஷ்டமா இருந்தாலும் நஷ்டமா இருந்தாலும் துக்கமா இருந்தாலும் சுகமா இருந்தாலும் அவளுடைய டியூட்டி பண்ணிதான் ஆகணும். பண்ணலைன்னா அதுக்கான பாவமானது கண்டிப்பா ஏற்படும். பண்ணாம எஸ்கேப் ஆயிட்டோம் அப்படிங்கறது டெம்பரரியா திருஷ்ட பலனா ஒரு சந்தோஷம் கிடைக்கலாமே தவிர அதிர்ஷ்டமா இன்விசிபிளா புண்ணிய பாவ கணக்கு எல்லாருக்கும் வருது. அஜ்ஞானம் நீங்கிற மட்டும் புண்ணிய பாவத்துக்குள்ள நம்ம இருந்துதான் ஆகணும். அப்ப இந்த புண்ணிய பாவத்துல எப்படி விடுபடுறது ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா
அதுக்கு ஒரே ஐடியா வந்து, நீ அந்த புண்ணிய பாவத்துக்கு உட்பட்டவன் நீ கிடையாது. உன்னுடைய ஸ்வரூபம் புண்ணியத்துக்கும் பாவத்துக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிறதுனாலதான் புண்ணிய பாவத்துக்கு விடுபடும். யாருக்கு புண்ணிய பாவம் அப்படின்னு கேள்வி எழும்பும் போது, எவன் ஒருவர் தன்னை கர்த்தாவாக கருதுகிறானோ, எவன் ஒருவர் தன்னை பத்தின எண்ணம் அகம் கர்த்தா, நான் செய்கின்றவன், செய்கின்ற செயலிலிருந்து வரக்கூடிய பலனை அனுபவிக்கிறவன் அப்படிங்கிற போக்தா, கர்த்தா போக்தா அப்படிங்கிறது நான் சொன்னோம் அப்படின்னா அவனுக்கு என்ன ஆகும்? செய்கின்றவன் செஞ்ச செயலுக்கு பலன் அனுபவிச்சாகணும். பலன் அனுபவிக்கிறதுனால அவனுக்கு புண்ணிய பாவத்தை அனுபவிச்சாகணும். புண்ணிய பாவத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா எல்லாத்தையுமே புண்ணிய பாவத்தை அனுபவிக்க முடியுமான்னா, இந்த ஜென்மால எவ்வளவு முடியுமோ நீ செஞ்ச கர்மா எப்படி செய்யலையோ அதுக்கேற்ற மாதிரி இந்த சரீரத்தில் அனுபவிக்க முடிஞ்சா அனுபவிக்கலாம். அப்படி இல்லை, நீ செஞ்ச வேலை வந்து பயங்கரமான வேலை, இந்த சரீரம் இல்லை வேற சரீரத்தை தான் நீ அனுபவிச்சாகணுங்கிற கண்டிஷன் இருக்கும்போது பேலன்ஸோட நம்ம சாவோம். என்ன பேலன்ஸ் இருக்கும்? பேங்க் பேலன்ஸ் புண்ணியமும் பாவமும் இருக்கும். நம்மளுடைய அக்கௌண்டோட பேலன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நெகட்டிவ்ல இருக்கா பாசிட்டிவ்ல இருக்கா, புண்ணியம் அதிகமா இருக்கா பாவம் அதிகமா இருக்கா, அந்த பேலன்ஸுக்கு ஏற்ற மாதிரி வேற ஜென்மா எடுப்போம், வேற சரீரமானது கிடைக்கும். அப்போ கண்டினியூஸா வந்து இந்த புண்ணிய பாவம் வந்து நடந்துட்டே இருக்கு. அடுத்த ஜென்மால திரும்பி என்ன பண்ணுவோம்? திரும்பியும் எக்ஸ்ட்ராவா புண்ணியம் பண்ணி அதோட எக்ஸ்ட்ராவா பாவம் பண்ணி இப்படி ஓடிட்டே இருக்கும். ஒரேடியா வந்து எல்லாத்தையும் நான் கழிச்சிட முடியுமான்னா அது முடியாது. என்னுடைய உன்னை பத்தின எண்ணம், இந்த ஜெகத்தை பத்தின அறிவு, ஈஸ்வரனை பத்தின அறிவு, ஜீவ ஈஸ்வர ஜெகத், இது மூணு பத்தின உண்மையான அறிவு தெரிஞ்சுக்கிறது மூலியமாதான் நீ முக்தனாக முடியும். அதுதான் மோட்சம். புண்ணிய பாவம் பயந்து இருக்கோம் இல்லையா, இது வந்து ஒரு விதமான சம்சாரம். ஆனா இந்த புண்ணிய பாவமும் ஈஸ்வரனுடைய ஒரு ரூபம் தான் அப்படின்னு ஆரம்பத்தில் புரிஞ்சுக்கும். ஆனா போக போக படிக்கிறச்சே வேதாந்தத்துக்குள்ள வந்துட்டோம், அண்ணா இதுதான் விஷயம்னு புரிஞ்சுட்டோம் அப்படின்னா அந்த பயமே என்ன ஆகும்? அறிவா கன்வெர்ட் ஆகும். ஏன் நான் பயப்படுறேன்? என்ன புண்ணிய பாவம்னா என்ன, எது ஈஸ்வரா எது ஜீவா அப்படின்னு கேள்வி எழும்புறது இல்லையா, அங்க வந்து வேதாந்தம் ஆரம்பிக்கும். நான் யாரு? பயந்துட்டே இருக்கணுமா? திரும்பி அடுத்த ஜென்மால இப்படியே பண்ணணுமா அப்படின்னு சப்போஸ் கேள்விகள்லாம் எழுந்தது வந்தது மனசுல வந்தது அப்படின்னா, ஐயோ சாரி அபச்சாரம், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு மட்டும் நினைச்சுக்க வேண்டாம். பகவான் கொடுத்த புண்ணியத்துடைய பலன் இந்த கேள்வி வந்தது. ஆனா இந்த கேள்வியை நம்ம என்ன பண்ணுவோம்? சரியான இடத்துல கரெக்டான விஷயத்துக்கு கரெக்டான ஆட்டிடியூடோட நம்ம கேட்கணும். இதுல நிறைய தப்பா மிஸ்லீட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால வேதாந்தம் தான் இதுக்கு சொல்யூஷன் தெரியறதே வந்து பெரிய புண்ணியத்தோடைய இலை, புண்ணியத்தோட பலன், புண்ணிய பலன். அப்போ சரியான ஒரு குரு கிட்ட போயோ இல்ல ஆச்சாரியா கிட்ட போயோ இந்த விஷயத்தை கேட்டு கரெக்டா தெரிஞ்சுக்கிறது மட்டும் கண்டினியூஸா நம்ம பிரார்த்தனை பண்ணணும், பரோபகாரம் பண்ணிட்டே இருக்கணும், தர்மத்தை என்னைக்குமே விட்டுறணும். தர்மத்தை விடுறதுங்கிறது வந்து அது வந்து ஒரு எண்ணம் கூட ஏற்படக்கூடாது. இதெல்லாம் விட்டுட்டா ஏதோ நடக்கும், இது இருக்கிறது மட்டும் உனக்கு ஒன்றும் சாஸ்திரமோ வேதாந்தமோ ஒண்ணுமே புரியல, எதுவுமே எங்கேயுமே மாறாது. இந்த சிறுமைத்தனம் லிமிட்டட் நோஷன் எனக்குள்ள இருக்குல்ல, ஐ ஆம் தி சோ அண்ட் சோ, அது மட்டும்தான் நீங்கும். அது நீங்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நான் ஒருத்தர் இருக்கேன், இந்த உலகம் ஒன்று இருக்கு, பகவான் ஒருத்தர் இருக்கான் அப்படிங்கிற இந்த டிவிஷன், இந்த பிரிவினை நான் வச்சிருக்கேன் இல்லையா, இந்த பிரிவினை வந்து பிரிஞ்சு இருக்கிறையே நான் எப்படி பிரிச்சு வச்சிருந்தேன் இத்தனை நாளுங்கிறது வந்து புரிய வரும். இதை சொன்ன உடனே என்ன பண்ணணும்னா, நீங்க இதை புரியறதுக்காக உதாரணத்தை யூஸ் பண்ணுங்க. நீங்க காதுல ஒண்ணு போட்டுண்டாலும், கழுத்துல ஒண்ணு போட்டுண்டாலும், விரல்ல ஒண்ணு போட்டுண்டாலும் எல்லாம் ஒரே கண்ணன் தான் உங்களுக்கு தெரியவா தெரியாது. ஆனா பிரயோஜனத்துக்காக அதை பிரிச்சு சொல்றோமே தவிர நமக்கு இருக்கக்கூடிய அறிவு என்ன? அது தங்கம் தான். புரியுது இல்லையா?
அப்போ இந்த தத்துவ வித்து ஞானி என்ன சொல்றாரு, எதுக்கு இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா, இந்த சந்நியாசமானது என்ன ஆசிரம சந்நியாசம் வேணும்னு அவசியம் இல்லை. கிருஷ்ணர் திரும்பி 3வது அத்தியாயத்தில் என்ன தெளிவு பண்றாரு, நீ எந்த விதமான ஆசிரமத்துக்கு போனாலும் சரி, கிரகஸ்தனா இருந்தாலும் சரி, சன்னியாசியா இருந்தாலும் சரி, கர்மயோகமும் ஞான யோகமும் தான் ஒரே வழி. எதற்கு இத்தனை நேரம் இந்த வேதாந்த தத்துவம் இதுதான் கன்க்ளூஷன் பேசினோமே, அது புரியுது. அப்போ தத்துவ வித்து அப்படின்னா தத்துவத்தை தெரிஞ்சின்றவன், உணர்ந்தவன் ஞானி. அப்படியே கொஞ்சம் முன்னாடி வாங்க, கேப் இல்லாம அப்படியே கிட்ட போங்க, கம்ஃபர்டபுளா கரையில பண்ணோட மேல வாங்க, அப்படியே கம்ஃபர்டபுளா மேல அதே மேல கரையில பண்ண. அப்போ அர்ஜுனனுடைய எண்ணம் என்ன, இதெல்லாம் விட்டுட்டு போயிட்டா டெம்பரரியா பிரச்சனை சால்வ் ஆயிடும். இவ்வளவு நேரம் சொன்னாரே என்னுடைய ஜென்மாந்திர சம்சாரம் அதுவும் நீங்கிடும். ஆனா நீ கர்மத்தை யோகமா செய்யாமல், ஞானத்துக்கு தகுதி இல்லாமல் ஞானத்துக்காக நீ போய் சேர்ந்த அப்படின்னா, நீ எம்எஸ்சிக்கு தகுதியே இல்லாம நீ போய் எம்எஸ்சி கோர்ஸ் சேர்ந்தேன்னு என்ன ஆகும், ஒழிக்க வேண்டியதான். புரியுது இல்லையா? அது மாதிரி எனக்கு ஒரு தகுதி இருக்கணும், ஞான விஷயத்துக்கு போய் பண்றதுக்கான தகுதி கர்மத்தை கொடுக்கறது. கர்மம் எப்படி தகுதி கொடுக்கறது? இவ்வளவு நேரம் சொன்னேனே அப்படின்னு மனசுக்குள்ள வாயை திறந்து பாக்குற மாதிரி மூஞ்சிலாம் தெரியற மாதிரி எனக்கு தெரியுது. அப்படி இல்லைன்னா சந்தோஷம். அப்படி இருந்தது அப்படின்னா தகுதி வர 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 கிளாஸ் கேட்க கேட்க ஓ அவ்வளவுதான் அப்படின்னு புரிய வரும். ஏன் அப்படி புரிய வரும்? இது யாரை பத்தி சொல்றோம்? உன்னை பத்தி சொல்றோம், ஆத்மா பத்தி சொல்றோம். ஆத்மான்னு தனியா உங்க பக்கத்துல சைட்ல எடுத்து வச்சிருவோம். பகவான் பத்தி சொல்றோம், ஆத்மா பத்தி சொல்றோம். நமக்கு வேர்ட்ஸ் தான் தெரிஞ்சிருக்கா, அதையும் சொல்லுவோம். என்னை பத்தி சொல்றது, என்னை பத்தின பேருண்மையை சொல்றது. நான் ஒரு கன்க்ளூஷன், நான் ஒரு முடிவு என்னை பத்தி நான் தெரிஞ்சு வச்சுருந்தது. அந்த முடிவை கரெக்டா தப்பான்னு சாஸ்திரம் சொல்றது. முக்காவாசி நேரம் தப்பா தான் இருக்கு. அப்போ சாஸ்திரம் சொல்றக்கூடிய பேருண்மை எது? சாஸ்திரம் அப்படின்னா வேதாந்த விஷயம். அப்போ அந்த விஷயம் சொல்ற பேருண்மை எது? டிசைட் பண்ணணும். அந்த பேருண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் மொத்த வாழ்க்கை, மொத்த மனுஷ ஜென்மா, இந்த சரீரத்துக்கான ஒரே பர்பஸ், சதுர்த்த புருஷார்த்தம். எப்படி வேணா அதை சொல்லலாம், லட்சியம் சொல்லலாம், மோட்சம் சொல்லலாம். பகவானே டிக்ளேர் பண்ற விஷயம் சர்வ பூதாத்மா மகா வாக்கியம். எல்லாவற்றிலும் ஒன்றை நீ உணர்வாயாக. எல்லாமே நான் தான், எல்லா இடத்திலும் நான் தான் இருக்கேன் அப்படிங்கிற ஆத்மா சர்வகதா, ஆத்மா சர்வவியாபி, நீக்கமர நிறைந்திருக்கிற ஒரே தத்துவம், சைத்தன்ய தத்துவம், எக்ஸிஸ்டன்ஸ் ஆத்மா. அப்படி புரிஞ்சிருக்கு அப்படின்னா அவனே ஞானி. அப்படி புரிஞ்சிருக்கு அப்படின்னா என்ன தவிர இரண்டாம் ஒரு வஸ்து கிடையாது, இரண்டாம் ஒரு விஷயம் கிடையாது, அத்வைதம் அப்படின்னு புரிஞ்சிருக்குன்னா இருக்கிற ஒரே விஷயம்னா ஏது புண்ணியம், ஏது பாவம். புண்ணிய பாவத்துக்கு என்ன இருக்கணும்? வேதம் இருக்கணும். புரியணும். முன்னாடி அபூர்ணத்துவம் இருக்கணும். நான் சோ, நான் இந்த உலகத்துக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் சுற்றி வர எல்லா விஷயத்துக்கும் நான் உட்பட்டவனுங்கிற எண்ணம் இருக்கிற மட்டும் அபூர்ணத்துவம் இருக்கும். எதை போய் என்ன சாப்பிட்டா பித்தம் தெரியும், எதை சாப்பிட்டா பித்தம் தெரியும் போய் தேடுறோம் இல்லையா? எந்த டாக்டர்கிட்ட போனா எப்படி மருந்து கிடைக்கும், எனக்கு எப்படி தெளிவாகும். அது மாதிரி எதை பண்ணா எனக்கு சந்தோஷம் கிடைக்கும், எதை பண்ணா எனக்கு திருப்தி கிடைக்கும். அது அஜ்ஞானத்துடைய கான்சிக்வன்ஸ், அஜ்ஞானத்துடைய காரியம். சாஸ்திரம் என்ன சொல்றது? நீ தான் அந்த பூர்ணன். கிளாஸ் முடிஞ்சவொடனே என்ன மந்திரம் சொல்றோம்? பூர்ணமதா பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதட்சதே. இருப்பது பூர்ணம், எங்கு பார்த்தாலும் பூர்ணம். அந்த பூர்ணஸ்வரூபம் அகம், சக அகம். தாசோகத்திலிருந்து என்னது? சோகம், சக அகம். சகன என்ன? இந்த பரபிரம்ம சைத்தன்யம் நான் தான் அப்படின்னு புதுசா அடையக்கூடிய விஷயம் இல்ல. இது என்னது? ஆல்ரெடி இருக்கிற விஷயத்தை ரீரெகக்னிஷன். நிறைய ரெகக்னிஷனுக்கு நம்ம தேடி போவோம். அதை கொஞ்சம் பிரிக்கும்.
காக்னிஷன், என்னை பத்தின இருக்கக்கூடிய தவறான எண்ணத்தை திரும்பி நான் இதுதான் கரெக்ட் புரிஞ்சுக்கிறேன், அவ்வளவுதான். அதனால கிருஷ்ணன் என்ன சொல்ற, அர்ஜுனா நீ அப்படியே எஸ்கேப் ஆகி போயிட முடியாது. சந்நியாசம் 2 ரீசனுக்காக வாங்கலாம். ஒரே ஒரு மெயின் ரீசன் ஞானத்துக்கான நிஷ்டையான பண்றதுக்கு சந்நியாசம், அது ஒரு ரீசன். 2வது ஞானத்துக்கு இந்த ஞான யோகம், இந்த ஞானத்துக்கான சாதனை முழு நேரமும் என்னால இந்த கிளாஸ் கேட்டு இருக்க முடியும், சொல்ற விஷயத்தை என்னால கான்டெம்ப்ளேட் பண்ண முடியும். கான்டெம்ப்ளேட் புரியுது இல்ல, நம்ம நிறைய விஷயம் கான்டெம்ப்ளேட் பண்ணிட்டு இருக்கோம். காத்தாலேருந்து எவ்வளவு விஷயம் நம்ம ஆழமா யோசிச்சிருக்கோம், கரெக்ட்? அது பேரு கான்டெம்ப்ளேஷன். அதுதான் நிதித்தியாசனம் சொல்றோம். வார்த்தை ஒண்ணு சொல்லணும், திரும்பி திரும்பி அதே விஷயத்த என்னால ஆசை போட முடியுமா? எது மட்டும் நான் இந்த உடம்பு மனசு அப்படின்னு சொல்றதுக்கு நான் சோயின்சோ, என் பேரு சோயின்சோ அப்படின்னு நான் இந்த சோயின்சோ அப்படின்னு டெய்லி தியானம் பண்றோமா? இல்ல. அது மாதிரி நான் பரபிரம்ம தத்துவம் அப்படின்னு தெரியற மட்டும் இந்த விஷயத்தை திரும்பி திரும்பி படிக்கணும், திரும்பி திரும்பி கான்டெம்ப்ளேட் பண்ணணும், திரும்பி திரும்பி யோசிக்கணும். புரியுது இல்லையா? இந்த ஞான யோகம் முழு நேரமும் இப்படி பண்றதுக்கான டைம் வேணும். மிச்ச டியூட்டிஸ்லாம் பாதிக்கிறது அப்படின்னா அதை விட்டுட்டு போகலாம். அதுக்கு என்ன வேணும்? அதுக்கு தகுதி இருக்கணும், மனசு எப்படி இருக்கணும், மன பக்குவம் இருக்கணும். அங்க போய் உட்காந்துட்டு என்ன பண்றானோ என்ன பண்றானோ என்ன நடக்கிறதோ எங்க ஊர்ல இதெல்லாம் நான் விட்டுட்டு வந்துட்டேன், அதை பண்ணிருக்கணும், இதை பண்ணிடுறாங்க. பிசிக்கலா நீ வந்துட்டாலும் உன் மனசு எங்க இருக்கு? ஆனா எதுக்காக நீ வந்திருக்க? முழு நேரமும் ஞானத்துக்காக நீ வந்திருக்க. அப்ப எங்க டிஃபரன்ஸ் இருக்கு? அதனால 95% 99% பொதுவாக கர்மயோகமே சிறந்தது அர்ஜுனா அப்படின்னு டிக்ளேர் பண்றாரு. கிரகஸ்த வாழ்க்கையில இருந்துட்டு உன்னுடைய கர்மங்கள்லாம் நல்லா பண்ணிட்டு இந்த ஞானத்தை பண்றது மேல். எது மட்டும் எனக்கு இந்த மனப்பக்குவம் ஏற்படணும். அதோட பேசிக் விஷயம் என்ன? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? விருப்பு வெறுப்பு. நான் இப்ப என்ன பண்ணணும்? இப்போ என்னுடைய ரோல் என்ன? வீட்டில் இருக்கோம், சொசைட்டில இருக்கோம், ஆபீஸ்ல இருக்கோம். சொசைட்டினா ஜென்ரலா வெளியில, வீட்டுக்குள்ள பிறந்தாத்துல எப்படி இருக்கு, புக்காத்துல எப்படி, டியூட்டி மாறிட்டே இருக்கு. நான் என்ன பண்ணணும்? சரி, 2வது எனக்கு அது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? முக்காவாசி நேரம் என்ன இருக்கும், எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ ஃபாதர், எது என்னுடைய டியூட்டியோ அது எனக்கு பிடிக்காம இருக்கும். புரியுதா? அப்போ என்னுடைய தர்மம் எதுவோ அந்த தர்ம விஷயத்தை பண்ண முடியாத அளவுக்கு என்ன அப்டக்கல் இருக்கு, என்ன பிளாக்கேஜ் இருக்கு? என்னுடைய வெறுப்பு எனக்கு என்னுடைய தர்மத்துக்கு தடையாது. அதுக்கு பேரு தான் ராகத்வேஷம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ராகத்வேஷத்தை 3வது அத்தியாயத்திலிருந்து ஆரம்பிச்சு 18வது அத்தியாயத்துக்கு சொல்றாரு. விதவிதமா சொல்றாரு. அப்போ கர்மயோகம் ஏன் தேவைப்படுறதுன்னா இந்த ராகத்வேஷத்தை என்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும். என்னுடைய கட்டுப்பாட்டுன்னா என்ன? என்னுடைய லைஃப் டிஸ்லைஃப், என்னுடைய விருப்பு வெறுப்ப என்னுடைய டியூட்டி எதுவோ அதோட அலைன் பண்ணும். எங்கேயாவது முரண்பாடா இருக்குதுன்னா அப்படியே பண்ண படிச்சுட்டு நான் செய்ய வேண்டியதை செஞ்சிடும். கஷ்டப்பட்ட பரவாயில்ல, விசிபிளா நமக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் செஞ்சேன்னு தெரியுமான்னு உணர்வு இருக்குமே தவிர இன்விசிபிளா அதிர்ஷ்டமா உங்களை நீங்களே ஜெயிச்சிருக்கு. ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிருக்கோம். புரியுதா? நம்ம திருப்பதி மலை ஏறும்போது ஒரு ஸ்டெப் ஏறிட்டு அப்பாடா அப்படின்னு நினைக்க மாட்டோம். எவ்வளோ படி இருக்கு, அட்லீஸ்ட் அங்கேயாவது படி கணக்கு தெரியும். இந்த இடத்துல எவ்வளவு நேரம் போகணும், எவ்வளவு தூரம் போகணும், எங்க போகணும் ஒன்றும் தெரியாது. ஆனா என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஆத்ம விஷயம், இந்த ஞானமானது சித்த வஸ்து. அலை தனியா ஒரு இடத்துக்கு போய் பசிபிக் ஓஷன்ல இருந்து இந்தியன் ஓஷனுக்கு எகிரி குதிச்சு அங்கேருந்து அட்லாண்டிக் ஓஷன் நான் ஜலம் அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்புறம் அந்த சமுத்திரத்துல இருந்து அந்த கோஸ்ட்ல இருந்து இந்த கோஸ்ட் மட்டும் நிறைய விதமான குதிச்சு பாடிட்டே பஜனை பண்ணிட்டே இந்த பாராயணம் பண்ணிட்டே இந்த கோஸ்டுக்கு வந்தாதான் ஞானம். அலை எப்பவுமே ஜலம் தான்.
அந்த ஞானம் ஏற்படணும், அந்த ஞானத்துக்கான தகுதி வரணும். ஸோ ஞானத்துக்கான தகுதி என்ன பண்ணணும்னா, என்னுடைய ராகத்வேஷத்தை என்னுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். அதுக்கு என்ன ஐடியா அப்படின்னா, தர்மத்தை ஒழுங்கா செய், பல்ல கட்சிட்டு செய், பண்ணு. கூடவே என்ன பண்ணிக்குவோம், பல்ல கட்சிட்டு செஞ்சா ஒரு நேரத்தை டயர்டாயிடும், நமக்கு இருக்கவே இருக்காது. பக்கத்துல சில பேர் நைட்டு படுத்துக்கும் போதெல்லாம் பார்த்துருப்பேன், குழந்தைன்னா என்ன பண்ணுவா, வாயில விரல் போட்டுவா. பார்த்துருக்கேன் குழந்தைன்னா, இல்ல அம்மாவோட புடவையில இன்னும் கொஞ்சம் பெரிய குழந்தையில என்ன பண்ணுன்னா தலைகாணியை கட்டி வச்சு பண்ணும். சாதாரண தூங்குற விஷயத்துக்கே நமக்கு சப்போர்ட் தேவைப்படுது, குழந்தைக்கு ஒரு செக்யூரிட்டி தேவைப்படுது. ஃப்ரீயா அவர் எதுக்குமே கோச்சிக்க மாட்டார். பகவான் எப்பவுமே நம்ம கூடவே இருக்காரு, அவரை பிடிச்சிருந்தாதான் என்ன. தலைகாணியை கட்டி பிடிச்சிக்கிற மாதிரி பகவானை கட்டி பிடிச்சிக்கோ, பாசிட்டிவா ரிசீவ் பண்ண முடியுது இந்த விஷயத்த. பகவானை பிடிச்சிக்கோ. ஒரு கர்மத்திலையும் நீ தனியா போய் பூஜை பண்ணி அபிஷேகம் எதுக்கு பண்ணணும், எதுக்கு பண்ணணும்னு கேட்க வரல, அதுவும் பண்ணு. பட் ஒரு கர்மாவும் அந்த பாவனையோட பண்ணிட, அதுக்கு பேரு கர்மயோகம். ஆனா நீ எதுக்கு பண்ற, ஏன் பண்றது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கர்மயோகமே பண்ணி முடிச்சுட்டா போற, எதற்காக நான் என்ன செய்யறேன், எதற்காக இந்த வாழ்க்கை, அது ஃபண்டமெண்டல் விஷயம். சோ லட்சியம் விவசாயாத்மிகா புத்திங்கிறது நிச்சய புத்தி. இதுக்குதான் வாழ்க்கை, இதுதான் லைஃப். இப்போ உங்களை கேட்டா எதுக்கு மனுஷன் ஜென்மா என்ன நீங்க எல்லாரும் சொல்ல முடியும், 4 பேருக்கு எடுத்து சொல்ல முடியும், முடியுமா முடியாதா? அவ்வளவுதான். இதுக்காக என்னெல்லாம் செய்யணுமோ, எவ்வளவு நம்மளால முடியுமோ அதை விட ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராவா நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு முன்னாடி போக முடியுமா, நம்மள நாமே சேலஞ்சு பண்ணிட்டே புரியலன்னு இதுக்குள்ள போய் மாட்டின்றாம கண்டிப்பா புரியும். அதுக்கான விஷயத்தை என்ன உண்டோ அதை பண்ணும். அதை தான் ஃபுல்லா விவரிக்கும். ஆசிரமம் விஷயம் இல்ல அர்ஜுனா, கர்ம யோகத்தை ஒழுங்கா பண்ணு. நீ சன்னியாசா இருந்தாலும் இந்த தகுதி உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி இந்த ஞானத்தோட ஜர்னி சொன்னா இங்கிருந்து ஒரு இடத்துக்கு போறது இல்லை. நம்மளுடைய மெச்சூரிட்டி, நம்மளுடைய குரோத், இன்னர் குரோத் எப்படி அமையுது அப்படின்னு சொல்லி 7வது ஸ்லோகத்துல யோகயுக்தகனா எவன் கர்ம யோகியோ, எவன் கர்ம யோகத்தில் கமிட்டடா, இதுதான் விஷயம். எகிரி குதிச்சாலும் விழுந்தாலும் பல்ல உடைஞ்சாலும் இருந்து அப்படியே தொடர்ச்சில்லை. ஏன்னா நிறைய ஃபெயிலியர் வரும். ஏன்னா நம்ம சக்சஸ் ஃபெயிலியர் நிறைய பிரிச்சு வச்சிருக்கோம். 3வது அத்தியாயத்தில் என்ன சொன்னார், கர்மயோகிக்கு சக்சஸும் கிடையாது, ஃபெயிலியரும் கிடையாது. எப்படி கிடையாது? ஏன்னா கர்மயோகி எதுக்காக பண்றான், புண்ணிய பாவத்துக்காக பண்ணல ஃபர்ஸ்ட். 2வது என்ன பண்ணாலும் அதோடைய விளைவு என்னவா இருந்தாலும் ஈஸ்வர பிரசாதம். இந்த பாவனையோட நம்ம இருந்துட்டோம்னா அந்த கர்ம சுத்தி ஏற்படுறது. அந்த கர்ம சுத்தியும் கர்மத்தோடைய ஒரு பலன். ஒரு இடத்துல பிரம்மாஜியோட கனெக்ட் பண்ணி ஒரு விஷயம் சொல்லப்படுறது. எவ்வளவு புண்ணியத்துல நீ பிரம்ம பதவி உனக்கு கிடைக்குமோ அதை விட ஒரு ஸ்டெப்பு மேல ஒரு பலன் என்ன அப்படின்னா அது அந்த கர்ம சுத்தி, சித்த சுத்தி. அதுக்கு என்ன பண்ணணும்னா கொஞ்சம் இந்த சாஸ்திர அறிவு இருந்து இந்த லட்சியத்தை முடிவு பண்ணி திரும்பி பிராக்டிஸ் பண்ணணும். அவ்வளவுதான். கர்மம் யோகமாகறதுக்கு கர்மயோகத்துக்கான சாதனை நம்ம பண்ணணும். கர்மயோகம் பண்ணு அப்படின்னா கர்மயோக சாதனையில இருந்து இயல்பா நான் பண்றதெல்லாம் கர்மயோகம் ஆகும். அது எப்ப கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னா, கடந்தும் இருப்பவர், கடவுளுங்கிற சொல்லுக்கு அர்த்தம் என்ன? கடந்தும் இருப்பவர், உள்ளும் இருப்பவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? இருக்கிறது எல்லாமே கடவுள் தான். நியதி ரூபமா இருக்க, அப்புறம் இந்த உபாதான காரணம் மெட்டீரியல் ரூபமா இருக்க. கடவுள் இந்த உலகத்தை படைச்சார் அப்படின்னா எங்கேருந்து சிமெண்ட் மண் எல்லாம் வந்தது அவருக்கு? அப்போ அங்கிருந்து தனியா வேற இடத்துல இருக்கணும். இதெல்லாம் தவறான எண்ணம். எந்த உலகத்தை நான் பார்க்கிறேனோ, எந்த விஷயத்தை நான் அனுபவிக்கிறேனோ அந்த விஷயமாகவும் அந்த விஷயத்தோடைய வஸ்துவாகவும் இருக்கக்கூடியது பகவான். உலகம் உள்ளும் இருப்பவர், உலகம் எல்லா இடத்திலும் இருக்கக்கூடியவர் கடவுள். இந்த அறிவோட நம்ம பண்ணோம்னா 3வது அத்தியாயம் ஞாபகப்படுத்திக்கணும், இருக்கிறது எல்லாமே பகவான்.
ஒண்ணும் இல்லை, சின்ன பால் உருட்டி விட்டா எப்படி போறது? உருண்டு போறது. ஏன் உருண்டு? குச்சி குச்சி போடணும். ஒன்னொன்னுக்கும் நியதி இருக்கு. வண்டி ஸ்டார்ட் பண்ண முன்னாடி போகும், கரெக்ட். கியர் போட்டா எல்லாத்துக்கும் ஒரு ரூல் இருக்கு, நியதி இருக்கு. கண்ணு சிமிட்டின்டே இருக்கு, பூமி சுத்தின்டே இருக்கு. இதெல்லாம் ஏதாவது மாறுறதோ? டெய்லி சூரியன் வந்துட்டு போறாரு. இந்த நியதி ரூபமா ஒரு விஷயத்தையும் பகவானா நீ ரெகக்னைஸ் பண்ணி நீ ரெவரன்ஸோட பண்ணேன்னா டைரக்டா என்ன ஏற்படும்? அந்த கர்ம சுத்தி ஏற்படும். ரொம்ப சிம்பிள். இதுதான் நம்ம 3வது அத்தியாயத்துல படிச்சோம். எதுக்கு இதை சொல்றோம் அப்படின்னா, யோக யுக்தா, கர்மயோகி அப்படிப்பட்டவன் தன் லட்சியத்தை முடிவு பண்ணி தன்னுடைய ராகத்வேஷத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுட்டு ஈஸ்வர அர்ப்பணமா எல்லா கர்மத்தையும் செய்து ஈஸ்வர பிரசாதமா வரக்கூடிய ரிசல்ட்டை ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் உள்ளவன். சப்போஸ் எனக்கு பக்குவம் இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும்? திரும்பி திரும்பி பண்ணா பக்குவம் வந்துட்டு போறது. தலகாணின்னா என்ன ஞாபகம் வரணும்? பகவான் ஞாபகம் வரணும். அவனுக்கு கட்டிய பிடிச்சிக்கோ, இந்த சக்தியை கொடுன்னு கேளு, பிரார்த்தனை பண்ண, பிரயத்தனம் பண்ணு. ஓகே, அப்படி பண்ணினோம்னா செய்யறதெல்லாம் கர்ம யோகமாகி, அது மட்டும் இல்ல விசுத்தாத்மா. விசுத்தாத்மான்னு சொல்லும் போது என்னுடைய அந்த கரணம் மனசையும் என்னுடைய கட்டுப்பாட்டை வைத்துக் கொண்டு விஜிதாத்மா, இது எல்லாம் பண்றதுக்கு என்னுடைய உடம்பும் எனக்கு ஒத்துழைக்கணும். அப்புறம் என்னது? ஜிதேந்திரியா, இந்திரியம் மனசு உடம்பு எல்லாமே என்னுடைய கண்ட்ரோல்ல இருந்தாதான் நான் சொல்றபடி கேட்கும். ஒரு வயசா ஒரு ஏஜுக்கு மேல நம்மள சொல்ல நம்ம உடம்பே கேட்காது. மனசு எவ்வளவு தூரம் புரியுது இல்லையா? இப்போல இருந்தே நம்ம எப்ப நம்ம ஆரம்பிக்கிறோமோ சின்சியரா பிரார்த்தனை பண்ணி பண்ணோம்னா வெற்றி நிச்சயம். வெற்றி என்ன வெற்றி? நம்ம செய்கின்ற கர்மாவில வெற்றி தோல்வின்னு நம்ம வச்சுட்டு இருக்கோம் இல்லையா? அது என்னவா விளைவு இருந்தாலும் நம்ம எப்படி செய்யணும்னு நினைச்சோமோ அப்படி செய்யக்கூடிய விஷயம் வெற்றி. எப்படி எனக்கு கர்மயோகமா என்னால பண்ண முடியாது அல்லது கர்மயோகத்துக்கு சாதனையா அதை பண்ண முடியாதுன்னு சொன்னாலே ரிசல்ட் கூட அப்புறம் தான் செய்யறது சரியா. அப்போ ஜிதேந்திரியா ஜிதாத்மா. அதுக்கப்புறம் குருவன் அப்படின்னு நிற்கிறதே தன்னுடைய புண்ணிய பாவத்திலிருந்து விடுபட்டவன். எதனால? சர்வபூதாத்மா. சர்வபூதாத்மானா எல்லாவற்றிலும் எல்லா ஜீவர்களிலும் இருப்பது நானே. அகம், என்னை எல்லாவற்றிலும் உணரணும். இல்ல எல்லாவற்றிலும் இருப்பது நான் தான். எப்படி? காது, கழுத்து, விரல், இந்த 3 இடத்திலும் அல்லது எல்லாவற்றிலும் இருப்பது தங்கம் மட்டுமே. எப்படி நம்ம உணர்றோமோ இருக்கிறது எல்லா விஷயத்திலையும் இருப்பது சைத்தன்யம், ஆத்மா மட்டுமே. ஆத்மாதான் அதிஷ்டானமாக, ஆதாரமாக, எக்ஸிஸ்டன்ஸாக, உணர்வாக, இருப்பாக எல்லாவற்றிலும் இருக்கிறது. நான் சொல்றக்கூடிய ஜெகத்துனா உலகம். உலகம்னா எல்லா விதமான ஆப்ஜெக்ட், மைக், காரு, பஸ், வீடு என்னெல்லாம் சொல்றேனோ அத்தி பேர், மாமியார், மாட்டு பொண்ணு, பையன், பொண்ணு எல்லாம் என்ன? வெறும்ன நாம ரூபம் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணுவோம். அது பின்னாடி டீட்டெயிலா சொல்லப்படுறது. நம்ம இது மட்டும் இப்போதைக்கு புரிஞ்சு வச்சுக்கணும். எல்லா விஷயத்திலையும் என்னை நான் உணர்வது ஞானம், அப்பதான் அத்வைத்தம். அப்படி புரிஞ்சின்றவனுக்கு குருவன் அப்படின்னா இருக்கிறது. அவன் எந்த விதமான கர்மத்தினாலும் பாதிக்கப்படுவதில்லை அல்லது கர்மத்திலிருந்து ஏற்படுற புண்ணிய பாவத்தினால பந்தப்படுவதில்லை. இப்போ ஞானத்தை பத்தி சொல்ற முதல்ல இந்த ஞானத்துக்கான சாதனை, ஞானத்துக்கான யோகியத்தை பத்தி சொல்லிட்டு 2ஆம் வரியில எது ஞானம். அதனால என்ன ஆகிறது? எந்த கர்மத்தினால், எந்த புண்ணிய பாவத்தினால் திரும்பி 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 கர்த்தாரான்னு ஜென்மாவா அனாதி காலமா நீ ஜென்மா இருந்திருக்கியோ அந்த புண்ணிய பாவத்திலிருந்து நீ விடுபடுற குருவன் அப்படின்னு இருக்கிறது. அதுக்குதான் அந்த 4வது அத்தியாயத்துல பார்த்தோம். செய்கின்ற கர்மா வருத்த விதை போல. சூரிய வெளிச்சத்துல நட்சத்திரம் இருந்தாலும் அதோடைய ஆதிக்கம் இல்லை. அது மாதிரி நான் செய்கின்ற கர்மாலாம் என்ன எந்த விதத்திலையும் பாதிக்காது. ஏன்? நான் கர்த்தா இல்ல, நான் அகர்த்தா அப்படிங்கிற ஆத்ம ஞானத்தினால ஞானியானவன் தத்துவவித்து இந்த விஷயத்திலிருந்து பந்தத்திலிருந்து விடப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்ற? அடுத்த 2 ஸ்லோகம் சேர்த்து படிக்கலாம்.
நைவ கிஞ்சித் கரோமீதி யுக்தோ மன்யேத தத்வவித் பஷ்யன் ஸ்ருண்வன் ஸ்பிருஷன் ஜிக்ரன் அஷ்ணன் கச்சன் ஸ்வபன் ஸ்வசன் பிரலபன் விஸ்ருஜன் கிருண்ணன் உன்மிஷன் நிமிஷன்னபி இந்திரியாணிந்திரியார்த்தேஷு வர்த்தந்த இதி தாரயன். ஸ்லோகம் 8-9. அப்போ அப்படிப்பட்ட ஞானியானவன் டக்குன்னு சொல்ற பாருங்க, நைவ கிஞ்சித் கரோமிதி. ஏன் அவன் எந்த விதமான செயலும் செய்கின்றவனாக இல்லைன்னு உணர்ந்தவன். ஞானியானவன் எந்த விதமான செயலை செய்தாலும் செய்யாவிட்டாலும் தான் செயலை செய்கின்றவன் என்று, தான் செயலை செய்யாதவன் என்று உணர்ந்தவன். அகம் அகர்த்தா. கர்த்தா யாரு? செயலை செய்கின்றவன். இது அஜ்ஞானம். இந்த அஜ்ஞானம் நீங்கிறதுனால அந்த ஆத்மஸ்வரூபம் அகர்த்தா, நான் உணர்ந்தவன். நைவ கிஞ்சித் கரோமி. சரியா? தான் எந்த விதமான செயலை யுக்தோ மன்யேத தத்துவவித். யுக்தா, திரும்பி யுக்தா போடுறாரு பண்ணுவோம். இந்த இடத்துல யுக்தா யாரு அப்படின்னா, எந்த கர்மயோகி இவ்வளவு நாள் சாதனை பண்ணி தன்னை தானே தகுதிப்படுத்திக் கொண்டு இந்த ஞானத்துக்காக இந்த ஞான விஷயத்தை ஆழமா கேட்டு புரிஞ்சுட்டானோ அப்படிப்பட்டவன் யுக்தா மன்யேத தத்துவவித். இந்த தத்துவவித், இந்த கர்மயோகியே இந்த ஞானத்தை அடைந்தவன். அதனால் நைவ கிஞ்சித் கரோமிதி, அகம் அகர்த்தாங்கிற அறிவு ஏற்பட்டதனால் அவன் எந்த விதமான காரியத்தை செய்தாலும் செய்யாவிட்டாலும் அவன் செய்கின்றவன் இல்லை என்று உணர்ந்தவன். இப்படி அவன் செய்கின்றவன் இல்லை, செய்கின்றவன் இல்லை அப்படின்னா ஏதோ செய்ய மாட்டான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. நான் செயலுக்கும் செயலிலிருந்து வந்தக்கூடிய பலனுக்கும் உட்பட்டவன் அல்ல. ஐ ஆம் த லிமிட்டட் பர்சன் இருக்கு இல்லையா, அந்த தவறான எண்ணம் ரிமூவ் ஆகும். இதுதான் முக்கியமான விஷயம். இந்த ஜாக்கிரதையா கவனிச்சு புரிஞ்சுக்கணும். அதனால இப்படி சொன்ன உடனே இப்படி அர்ஜுனனுடைய மூஞ்சியை பார்த்துருப்பாரு போல. இவன் ஆல்ரெடி எதுவும் செய்யாம ஓடணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அடுத்த கேள்வி எழும்போம், எல்லா கர்மமும் நடந்துட்டு இருக்கேன், நமக்கு என்ன செய்யல, எதுவும் செய்யல, நான் செய்கின்றவன் இல்லை அப்படின்னு சொல்றேன்னு, அப்ப நான் கையை ஆட்டிட்டு இருக்கேன்னு, வாய் பேசிட்டு இருக்கேன், இந்த கேள்வியெல்லாம் வரும் இல்ல. அப்போ என்ன சொல்றாங்கன்னா, பஷ்யன் ஸ்ருண்வன், புஷன் 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 ஒரு ஸ்லோகம் படிச்சோம்ல, பஷ்யன் ஸ்ருண்வன் ஸ்பிருஷன் ஜிக்ரன் அஷ்ணன் ஸ்வசன் ஸ்வபன் கச்சன். கச்சன் அடுத்தது வரும். ஃபர்ஸ்ட் 5 ஞானேந்திரிய விஷயத்த சொல்ற. என்னது? பஷ்யன்னா பார்க்கிறது, ஸ்ருண்வன் பிரிச்சுக்கணும், நீங்க படிக்கும் போது இப்படி பிரிச்சுக்கணும். ஸ்ருண்வன்னா கேட்கறது, ஸ்பிருஷன் அப்படின்னா டச்சிங் உணர்வு, ஜிக்ரன் என்ன பிரசாதம், கரெக்டா வாசனை நுகரும் சக்தி இல்ல. அஷ்ணன், அஷ்ணன் என்ன நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், வாயில ஏதாவது வச்சுட்டே சாப்பிடுறது, புரியுது இல்லையா? அப்போ இந்த விஷயம் எல்லாமே, இந்த ஞானேந்திரிய விஷயமும் இந்த மாதிரி செயல்களும் என்ன. கச்சன் அடுத்தது கர்மேந்திரிய விஷயம். கச்சன், கச்சன் என்னது? நடக்கிறது, போயிட்டு வருது. சொபன், இதுவும் ரொம்ப பிடிச்ச விஷயம். என்னது? தூங்குறது. ஸ்வசன், இது ரொம்ப முக்கியம், மூச்சு விடுறது, மூச்சு விடுறது, பிரீத்திங். பிரலபன், பிரலபன் தான் நடக்கிறது. செல்போன் வேற ஒரு கொடுத்துட்டாங்க, காத்தால பிரலபன், சாயந்தரம் பிரலபன், பேசுறது, வாய் மட்டும். விசர்ஜன் என்ன சொல்றாரு பாருங்க, மனஜலம் கழிக்கிறது, விசர்ஜன். கிருண்ணன் ரசிச்சுக்கிறது, புரியுது இல்லையா? அப்புறம் உன்மிஷன் திறக்கிறது, ஓபன் பண்றது, கண்ணை ஓபன் பண்றோம்ல,
கண்ணை திறக்கிறது மூடுறது இல்ல, வாய் திறக்கிறது மூடுறது இல்ல. நிமிஷன் இந்த இடத்துல கண்ணை குறிக்கிறது. நிமிஷன்னா மூடிக்கிறது, கண்ணை திறக்கிறது மூடிக்கிறது. இந்த விஷயம் எல்லாம் எல்லாமே அதுபடி நடந்துட்டு இருக்கும். ஞானியா இருந்தாலும் இதெல்லாம் பண்ணுவான். அவனும் எழுந்துப்பான், அவனும் சாப்பிடுவான், அவனும் தூங்குவான், அவனும் கக்க கக்கன்னு சிரிப்பான், அவனும் சடனா கோவப்படுவான், அப்புறம் இன்னைக்கு இழிப்பான், அப்புறம் சடனா ஓடி வருவான், சடனா மூடா போய் போயிடுவான். இது எல்லாம் நடந்துன்னு தான் இருக்கும். என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நம்மள மாதிரி தான் அவரும் இருப்பார். அப்படியே தனியா அப்படி இந்த டிவியில பாக்குறவன் அப்படியே உட்காந்துருக்காரு. நீ வந்து ஏதோ கேட்ட உடனே உன்னை பார்க்காம அப்படியே திரும்பி கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு அப்படியே பார்த்து அந்த மாதிரி இருந்தா தான் நிறைய கூட்டம் சேர்றது. இப்பெல்லாம் அவர் ஏதோ உட்காந்துருக்காரு, அவர் பார்வை பட்டாலே நமக்கு வந்து அவ்வளோ அதிர்ஷ்டம். அவர் பாட்டுக்கு ஏதாவது இந்த மாதிரி கிளாஸ்ல உட்காந்து பேசிட்டே இருந்தாரு வச்சுக்கோங்க, பறந்து வந்து ஒரு நாள் இருந்து 30 தான் வருவாங்க, அப்படியே இருந்து போயிடுங்க. அப்படியே பேசாம அப்படியே இருந்து சடனா அப்படியே எடுத்து ஒரு தீபதி கொடுத்துட்டோம்னா அப்படிதான் இல்ல. எதையுமே யோசிக்காத. இந்த ஞானமானது ரொம்ப 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 ஐயே கடினம் உணர்த்திருப்பாங்க. ஐயே சுலபம், ரொம்ப சிம்பிள். ஏன்? என்ன பத்தின விஷயம்ப்பா, என்ன பத்தின தவறான என்ன நீங்கி தப்பா நினைச்சிட்டேன், இப்படி நினைச்சிருக்கே கூடாது இப்படின்னு தோணும்ல. ஒரு நாள் எல்லாருக்கும் அது தோணும், அவ்வளவுதான். சிம்பிள். அப்போ இங்க சொல்றக்கூடிய விஷயம் வந்து 2 விஷயமா சொல்றாரு. ஒண்ணு வந்து ஞானியோடைய செயல்முறை. கேட்டால 2வது அத்தியாயத்துல ஸ்தித பிரஜ்ஞஸ்ய கா பாஷா, ஞானியானவன் எப்படி இருப்பான். 3வது ஐடியா என்னன்னா, அவன் யுத்தம் பண்ணுவானா. இதுல என்ன சொல்றாரு, அவன் யுத்தமும் பண்ணுவான், ஏதாவது பண்ணேன்னா ஒற்றா 2 கொடுப்பான். அப்போ அவனுடைய அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, அந்த ஆசிரமத்துக்கு ஏற்ற மாதிரி என்னெல்லாம் தர்மங்கள் இருக்கோ, என்னெல்லாம் டியூட்டிஸ் இருக்கோ, அதுபடி நார்மலா இருக்கு. என்ன பந்தம் மட்டும் கிடையாது, அவனுக்கு சம்சாரம் கிடையாது. ஐயோ எனக்கு வந்து ஒண்ணு ஏதோ ஒன்று நடந்து ஏதோ ஒன்று ஆகி எனக்கு சந்தோஷம் கிடைக்கணும் அப்படிங்கிற விஷயம் இல்லாம, அந்த சத்து சித்து ஆனந்த ஸ்வரூபம் நான் தான் அப்படின்னு உணர்ந்து அந்த ஞானத்திலேயே எல்லா விஷயமும் செஞ்சுட்டு இருப்பான் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட். 2வது வந்து அடுத்த கடைசி லைன்ல 9வது ஸ்லோகம் 2வது லைன் இந்திரியானீந்திரியார்த்தேஷு வர்த்தந்த இது தாரயன். அப்போ நான் இந்த மனசு உடம்புன்னு நான் இது மேல அபிமானத்தை வச்சிருக்கேனே, இது மேல ஐடென்டிபிகேஷன் வச்சிருக்கேனே, அது நீங்கினதுனால இந்திரியங்கள் அதாவது அதோட வேலையை செஞ்சுட்டு இருக்கும். நான் அந்த இந்திரியங்களை மனசை செயல் செய்விக்குமாறு அந்த ஸ்வரூபமாக, அந்த சைத்தன்யமாக, அந்த தத்துவமாக இருக்கின்றேன். என்னாலதான் எல்லா விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஆனா நான் அந்த மனசோ நான் அந்த இந்திரியம் மட்டுமோ அல்ல, எல்லாமே நான் தான் அப்படின்னு உணர்ந்ததுனால எனக்கு எல்லா விதமான லிமிட்டேஷன் வரையறை எல்லாமே நீங்கினது அப்படிங்கிற ஞானத்தை குறிக்கிறது. இதோடைய என்ன விஷயம் அப்படின்னா, சர்வபூதாத்ம பூதாத்மா. எப்படி எல்லா விஷயத்திலையும் என்னை நான் உணர்கிறேனோ, நான் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லும் போது இந்த இந்திரியோடைய சேஷ்டையும் என்னாலதான், இந்த மனசோடைய விகாரமும் என்னாலதான் அப்படின்னு உணர்ந்து இதுக்கெல்லாம் அவஸ்தாத்ரய சாட்சி, சரீரத்ரய விலக்ஷணா சாட்சி, பஞ்சகோஷ விலக்ஷணா. எல்லா இந்த பஞ்சகோஷமும் இந்த சரீரத்ரயமும் இந்த மனசு இந்திரியம் இதெல்லாம் செயல் செய்கின்றதே என்னுடைய சாநித்தியத்துல எல்லாமே தன்னுடைய சுபாவத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய தர்மத்தை செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு உணர்ந்து நான் எதுக்கும் உட்பட்டவன் அல்ல. மனசு ஏதாவது துக்கமாச்சுன்னா எப்படி இந்த மனசு துக்கமா இருப்பாரு அப்படின்னு உள்ளுக்குள்ள செஞ்சுப்பான். கண்ணுல கூட தண்ணி வரலாம். இதை இங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நான் துக்கமா இருக்கேன், எவ்வளவு கஷ்டப்படுறது தெரியுமா, நான் எவ்வளவு கஷ்டமா இருக்கேன் தெரியுமா, எனக்குன்னு ஒரு விஷயம் கிடையாதா, உன்னால எவ்வளவு கஷ்டப்படுறது. அப்படின்னா என்ன சொல்ற, நீ மனசாக மாறி மனசோடைய விஷயமாவே மனசே நீ பேசிட்டு இருக்கன்னு அர்த்தம். ஆனா ஞானத்தினால என்னாகும், அந்த மனசே உனக்கு வந்து இப்படி கண்ணாடி மாதிரி தெரியும். இவ்வளவு கஷ்டப்படுறியா நீ, கண்ண வேலை தண்ணி வருதா அவனுக்கு, ஓஹோ இப்படிலாம் வேற ஆடுறியா நீ, பண்ணு பண்ணு பண்ணு, அப்படி எனக்கு அது திருஷ்யமாயிடும். அப்படி ஆயிடுச்சுன்னா
உங்களுக்கு எது தெரியறதோ அது நீங்க இல்லையோ. எப்படி இருக்கும்னா, நம்ம வந்து பக்கத்தாத்துல யாருக்காவது கஷ்டமா இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம்? ஃப்ரெண்டா இருந்தான்னா தோல் மேல தோல் கை போட்டு கஷ்டப்படாத அப்படின்னு ஆறுதல் சொல்லுவோம். ஆப்போசிட்டா ஏதாவது பேசினா எப்படி அடுத்தவாளோட துக்கத்தை எனக்கு திருஷ்யமா ஆப்ஜெக்டா தெரியறதோ, அவளுக்கு எப்படி முழு மனசோட நான் போய் ஹெல்ப் பண்றேனோ, அவளை சரி பண்றதுக்கு என்னெல்லாம் பண்றேனோ, இந்த மனசையும் எனக்கு ஒரு ஆப்ஜெக்டா இருக்க போறது. அவ்வளவுதான் விஷயம். எங்க என்ன பிரச்சனை வருதுன்னா, அந்த மனசை நான் தெரிஞ்சுட்டு அது படுற கஷ்டம்லாம் என் மேல ஏற்றி வச்சுட்டு துடிச்சுட்டு தவிச்சுட்டு அதுக்குதான் அந்த கதை போன கிளாஸ் சொன்னேன்னு தெரியல. ஒரு பெரியவர் என்ன பண்ணார், தேலை வந்து எடுத்து சொன்னேன்ல, தேலுடைய சுபாவம் கொட்டும். தேலுடைய சுபாவம் கொட்டும். மனசு இதுதான் சங்கல்ப விகல்ப ஏதோ ஒண்ணு பண்ணி ஏதோ ஒண்ணு சுகத்துக்கும் அப்படியே ஏற்பட்டுட்டே இருக்கும். அந்த சுகி அந்த துக்கி நான் இல்லை அப்படின்னு உணர்றதுனால எந்த விதமான பாதிப்பு இல்லாம அப்படியே ஆனந்தமா இருக்க முடியும். சினிமாவில் வந்து அப்படியே ஒரு சீன் போச்சுன்னா என்ன பண்றோம், மெகா சீரியல் பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டப்படுறா பாரு அப்படின்னு எப்படி நம்ம அதை வந்து என்டர்டெயின்மெண்டா பாக்குறோமோ, சுகமும் என்டர்டெயின்மெண்ட், துக்கமும் என்டர்டெயின்மெண்ட். இந்திரியார்த்தேஷு இந்திரியாணி இந்திரியார்த்தேஷு வர்த்தந்த இந்திரியாரியன். இந்திரியங்கள் அவையோட அதது வேலையை அதது செய்து கொண்டிருக்கிறது. இது எப்பவுமே நடக்கும். சரியா? இப்படி உடம்பு மனசு இந்த உலகம் எல்லாமே ஜட வஸ்து. அந்த ஜடம் நான் அல்ல, நான் அந்த சேத்தனம். அந்த சேத்தனம் எப்படி கிடைக்கிறது? என்னாலதான் அதுக்கு செயல்கூடி பண்றக்கூடிய சக்தி. மனசு மனசாக இருக்கிறதுக்கு நான் காரணமா இருக்கேன், நான் அதுக்கு ஆதாரமா இருக்கேன். இந்திரியம் இந்திரியமா இருக்கிறதுக்கு என்னுடைய சாநித்தியம் வேணும். அப்போ என்னுடைய சாநித்தியம் நான் காரணம் அப்படின்னு சொல்லும் போது நான் யாருங்க? நான் யாரு? நான் அந்த பரமாத்மா அல்லது ஆத்மா. புரியுது இல்லையா? அப்போ ஞானி தத்துவ வித்தை என்ன பண்ணுவான்னா, என்ன நடந்தாலும் ஜாலியா இருப்பான். நல்லதானே இருக்கு கேட்கறதுக்கு. உள்ள போய் பார்க்கலாம்ல. இந்த மாதிரி யாரு நமக்கு சொல்லித்தரா? கிருஷ்ணன் சொல்லித்தராரு பாருங்க. அப்போ இந்திரியாணி இதி தாரகன். அப்படி இந்த ஞானியானவன் தாரகன், இதை நன்கு உணர்ந்தவன். புரியுதா? நான் இந்த இந்திரியமோ மனசோ நான் இல்லை, இவைகளுக்கெல்லாம் நான் சாட்சி சைத்தன்யம் ஆத்மாவாக நான் தான் இருக்கின்றேன். இருப்பது நான் தான், இதுக்கு உட்பட்டவன் நான் அல்ல. நான் ஆத்மா, மிச்சதெல்லாம் அனாத்மா. சரியா? அதுக்கு பேர் சொல்லிட்டு என்ன ஒருவேளை என்ன யோசிச்சிருப்பாரு அப்படின்னா, அதனாலதான் யுக்தோ மன்னியேத தத்துவவித்து. யுக்தா எவன் ஒருவன் இந்த விஷயத்தை மனசுல ஜாகிரதையா வச்சுட்டு இந்த பயணத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இந்த ஞானத்துக்காகவே பண்றானோ அவனுக்கு என்னவா? அகம் நைவ குஞ்சி கரோமி. அவன் எந்த விதமான செயலுக்கோ செயலிலிருந்து வரக்கூடிய பலனுக்கோ உட்பட்டவன் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு ஸ்டெப் இறங்கி வந்து கர்மயோகத்தை வந்து சொல்லப்படும். அப்போ இந்த விஷயம், இந்த ஞானத்துக்கு என்ன தகுதி வேணும், என்ன குவாலிபிகேஷன் வேணும், எப்படி பண்ணா இந்த மாதிரி இத்தனை நேரம் பேசினோமே, தத்துவ வித்தெல்லாம் சொன்னோமே, எப்படி பண்ணா அது ஏற்படும் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. 10வது ஸ்லோகம். பிரம்மண்யாதாய கர்மாணி சங்கம் த்யக்த்வா கரோதி யஹ லிப்யதே ந ச பாபேன பத்மபத்ர விமாம்பசா. பிரம்மண்யாதாய கர்மாணி. அப்போ இங்க ஒரு தத்துவவித்து, இந்த ஞானியானவன் வந்து இந்த விஷயத்தை உணர்ந்தவன். ஓகே, அப்போ தத்துவ வித்தைன்னு சொல்லும் போது இத்தனை நேரம் நம்ம எந்த ஞானியை பத்தி பேசினோமோ, எந்த ஞானத்தை பத்தி பேசினோமோ அவனுக்கு அது பொருள். சப்போஸ்
இந்த ஞானம் இல்லாதவன் அல்லது இந்த ஞானத்துக்காக பயிற்சியில் இருக்கிறவன், சாதனையில் இருக்கிறவன், இதுக்கு என்ன தகுதி வேணுமோ அதுக்கு யாரு பண்ணிட்டு இருக்காங்களோ, அப்ப எப்படி பண்ணா இந்த ஞானத்தை கிடைக்குமா, என்ன ஐடியா அப்படின்னா கர்மயோகத்தை சொல்லி அத்தத்துவவித்து பிரம்மண்யாதாய கர்மாணி, தன்னுடைய கர்மங்கள் லௌகிக வைதிக எல்லா விதமான கர்மத்தை பிரம்மண்யாதாய கர்மாணி. பிரம்மன் அப்படின்னா இங்க ஈஸ்வரா, ஜெகத் காரணம். எந்த பகவான் மொத்த பிரபஞ்சத்துக்கு காரணமாகவும் மொத்த பிரபஞ்சமாகவும் இருக்காளோ அந்த பகவான் உணர்ந்து, மொத்த பிரபஞ்சமும் பகவான், எல்லாமே பகவான் என்ன அர்த்தம், நீ என்னெல்லாம் செய்யறியோ, என்னெல்லாம் நீ கையாளுறியோ, என்னெல்லாம் நீ ஹேண்டில் பண்றியோ, யார் கூட எல்லாம் நீ பேசுறியோ, எல்லாமே எப்படி நமக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, புரியுறதோ புரியலையோ, பகவான் தான். அதை உணர்ந்து அந்த மதிப்பு மரியாதை, ஒரு பூஜை பண்ணும்போது, ஒரு விரதம் பண்ணும்போது, ஒரு பாராயணம் பண்ணும்போது எவ்வளவு பக்தியோட பண்ணுவோம், ஒரு கர்மத்தையும் அது மாதிரி பண்ணு, ஈஸ்வர அர்ப்பணமா பண்ணுங்கிறதுக்கு அர்த்தம் பிரம்மண்யாதாய கர்மாணி. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், சங்கம் தெக்வா கரோதிய. போன கிளாஸ் ஒருத்தர் கேட்டாங்க, நமக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இந்த மாதிரி நடந்துருமோ அந்த மாதிரி நடந்துருமோ, ஒரு விஷயத்தை எடுத்து பண்றோம்னா இப்படி ஆயிட்டா இப்படி என்ன ஆயிடும், இப்படி ஆயிடக்கூடாது, அப்படி ஆயிடணுமே. நமக்கு ஃபியூச்சர் தான் ப்ராப்ளம். ஃபியூச்சர் தான் நமக்கு, ஃபியூச்சரை பத்தின கவலைகள் எண்ணங்கள் தான் நமக்கு ப்ராப்ளமா இருக்கு. இதை சொன்னோன்னு வச்சுக்கோங்க, கரெக்ட் அப்படின்னு நம்ம அக்னாலேஜ் பண்றோம். அப்படின்னா என்ன ஆகிறது, அதுக்கு என்ன காரணம், எப்போது அது இல்லாம இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கிறோம், ட்ரை பண்ணல. அது இல்லாம இருக்கிறதுக்கு இங்க ஐடியா கொடுக்கிறாரு, சங்கம் தெக்வா. உன்னுடைய என்ன நீ செய்யறியோ வரக்கூடிய பலனுக்காக நீ பிளான் பண்ண, 100% ஒர்க் பண்ண, 100% நீ அதை செய், பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணு. வரது வராதது உங்க கையில இல்லைன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. ரெண்டாவது, என்ன வேணா வரும், ரிசல்ட் என்ன வேணா வரும். மூணாவது, என்னெல்லாம் வரும்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் கேஸ் இந்த மாதிரி நடக்கவே கூடாதுன்னு ஏற்பட்டதுன்னா அதுவும் நடக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுக்கோ, யோசிச்சு வச்சுக்கோ. நீ எதிர்பார்த்த மாதிரியே நடக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன் இல்லாம எதெல்லாம் நடக்குமோ அதை எதிர்பார்க்க, இப்படிதான் நடக்கணும். என்னோட வைஃப் என்கிட்ட எப்பவுமே சண்டை போடக்கூடாது, என்னோட ஹஸ்பண்ட் எப்பவுமே என்கிட்ட சண்டவே போடவே கூடாது அப்படின்னு எதிரே பார்க்காத. ஒரு ரிலேஷன்ஷிப் நடுவில் இது ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் சாதாரணமா சொன்னா எல்லாருக்கும் சுவாரஸ்யமா இருக்காதுன்னு சொல்றது என்ன, மாமியார் எல்லா விதமான சம்பந்தத்துல இவர் இப்படிதான் இருக்கணும், இவா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு வச்சுட்டு நீ அந்த ரிலேஷன்ஷிப்ல பண்ணினேன்னு வச்சுக்கோய, என்ன தெரியும், ஃபர்ஸ்ட் அவ எப்படி இருக்க மாட்டாங்கன்னு புரியும். ஃபர்ஸ்ட் அது புரிஞ்சிடும். அப்ப என்ன ஆகும், யாரு கஷ்டப்படுவா, நான் சோ கண்டிஷன் வச்சிருக்கேன்ல, நான் தான் கஷ்டப்படுவேன். கரெக்ட். இது சிம்பிள் எக்ஸாம்பிள். இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன்லையும் ஒரு விஷயத்தையும் நம்ம எடுத்து பண்றதுல என்ன பலன் நம்ம எதிர்பார்க்கிறோம், பலன் எதிர்பார்க்க அப்படிதான் நடக்கணும் அப்படிங்கறத மட்டும் நீ எதிர்பார்க்காத, அப்படி நடந்துடணுங்கிறதுக்கு பிரார்த்தனை பண்ணு. அந்த பிரார்த்தனையோட சேர்ந்து என்ன பண்ணணும், என்ன நடந்தாலும் எனக்கு எதிர்கொள்ளும் சக்தியை கொடு பகவானே. அது கர்மயோகம். ஆனந்தமாயிடுவார் பகவான், ஒழிச்சு விடுறாரு. இப்படி எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிடா, சூப்பர்ரா, கீதா கிளாஸ் போயிருக்க போல இருக்கு. சங்கம் தெக்வா, கண்டிஷனல் ரிசல்ட்ல போய் மாட்டிக்காத. ஒண்ணு நீயே இந்த மாதிரிதான் நடக்கணும் அப்படின்னு எதிர்காலக்கூடிய விஷயமோ இல்ல உன்னுடைய வரக்கூடிய கர்ம பலன் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு வச்சுட்டேன்னா நீ என்ன பண்ற, கர்ம பலத்தில் நீ சங்கம் வைத்திருக்கிற, அட்டாச்மெண்ட் வைத்திருக்கிற, அந்த சங்கத்தை தெக்வா, அந்த கண்டிஷனை தியாகம் பண்ணு. இப்படிதான் நடக்கணுங்கிற கண்டிஷன் எங்கேயுமே எப்பவுமே வச்சுக்காத.
யாரு வேணா எப்ப வேணா மூஞ்சியை தூக்குவா, எப்படி வேணா அவ பேசுவா, அவ எப்படி இருக்காளோ அதுக்கேத்த மாதிரி ஸ்மூத்தா போயிட்டே இரு. எவ்வளவு சூப்பரா இருக்கும் பாருங்க ரிலேஷன்ஷிப். பிரச்சனையே வராது. ட்ரை பண்ணா பண்ணி பாருங்க. லிப்பியத்தே நச பாப்பேன. அப்படி இருந்துட்டேன்னா, அப்படி கர்ம யோகமா நீ ஈஸ்வரார்ப்பணமா பண்ணி என்ன மாதிரி ரிசல்ட் வந்தாலும் பகவத் பிரசாதமா நீ ஏற்றுட்டேன்னா, லிப்பியத்தே நச பாப்பேன, எந்த விதமான பாவம் உனக்கு ஒட்டாது. பாவத்தினால் நீ எந்த விதமான விஷயத்துல நீ பாதிக்கப்பட மாட்டாய். அதாவது ரிசல்ட்னால ஏற்படக்கூடிய கர்மத்தினால விளைவுனால நீ துக்கப்பட மாட்டாய். எப்படி எப்படி இருக்குமா நீ, எப்படி இருப்பியா நீ விவகாரத்துல? பத்மபத்ர விமாம்பசா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் எக்ஸாம்பிள். பத்மபத்திரம்னா என்ன? தாமரை இலை. தண்ணி ஒட்டுமா அது மேல? எவ்வளவு பியூட்டிஃபுல் பூ பத்திரம். தாமரை அந்த குளத்துல எவ்வளவு அழுக்கா இருக்கும், எவ்வளவு பாசி இருக்கும். ஆனா அங்கதான் அந்த தாமரை பிரம்மாண்டமா சரஸ்வதி சுரூபமா பார்ப்போம். அது வேற. நம்ம வெள்ளை கலர்னா சரஸ்வதி, பிங்க்னா மகாலட்சுமி. என்ன என்ன தர்மம், என்ன கல்ச்சர். அப்படி அந்த தாமரை இலை போல், தாமரை இலை மாதிரி என்ன இலை தானே எல்லாம் கரெக்டா வந்தா அப்ப அடிக்கடி தப்பு பண்ணுவேன். தண்ணி எப்படி ஒட்டாதோ அப்படி இருந்துட்டு போ ஒரு ஒரு கர்மத்திலையும், கர்மத்திலிருந்து வரக்கூடிய ரிசல்ட்ல. புரியுதா? எப்படி அது எப்படி பண்ணணும்? காயேன மனசா புத்யா கேவலைரிந்திரியைரபி யோகினः கர்ம குர்வந்தி சங்கம் த்யக்த்வாத்மசுத்தயே. அப்போ இந்த இடத்துல பாவம்னு சொல்லும் போது என்ன, ஒரு கர்மாவை இந்த ஆட்டிடியூட்ல நீ பண்ணேன்னா, இந்த ஒரு பாவனையில நீ இந்த கர்மாவை பண்ணேன்னா, பேசிக்காவே நீ புண்ணிய பாவத்துக்கு நீ பயப்பட மாட்ட. செக் பண்ணி பாருங்க. இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோன்னா என்ன அர்த்தம்? பயம்தான் இருக்குன்னு அர்த்தம். என்ன வேணா நடக்கட்டும், நான் ஈஸ்வர அர்ப்பணமா பண்றேன்னா வரது எனக்கு பிரசாதமா இருக்கா அப்படிங்கிற எண்ணத்தோட நீங்க பண்ணேன்னா பேசிக் பயமே நீங்கும். ஒரு மாமி அப்படியே வரும்போது அர்ஜென்ட்ல புள்ளியார் கோயிலுக்கு தான் போனேன். புள்ளியார் கோயில் பக்கத்துல இருக்கிற முருகன் கோயில் சந்திக்கு போகவே இல்லை. அதர் ஆப்போசிட் சைடு வரும்போது டக்குனு முருகனை தான் சேவிச்சுட்டு வந்தேன். புள்ளியார பார்க்கவே இல்லை. பரவாயில்ல, முருகன் தான் கோவக்காரரு, புள்ளியார் சாந்தி சொல்லி கோச்சிக்க மாட்டார். இப்படிதான் சொல்ல முடியும். இவ்வளோ எங்க பயம், நல்ல பயம் தான் அது. பகவான் மேல பக்தி இல்லாத வெளிப்படுறது. பட் மெச்சூரா மெச்சூராகி இருக்கிறது எல்லாமே ஈஸ்வரா. அதை மட்டும் நல்லா பிடிச்சுக்கோங்க. ஈஸ்வரனுக்கு வெளியில வேற விஷயம் கிடையாது. ஈஸ்வராவோட ஆர்டருக்கு அவுட் சைடு ஒரு விஷயம் கிடையாது. இருக்கிற ஏக சைத்தன்யம் பிரம்மன் நிர்குணம் அரூபம், அதோடைய அப்பியரன்ஸ் தான் சகுணமா எல்லாமே தெரியாது. நான் பகவான்னு சொன்னேன்னா எல்லாமே பகவான். அதோடைய கன்க்ளூஷன் தான் நானும் அந்த பகவான ஒண்ணு. புரியுது இல்லையா? அப்போ இந்த விஷயத்தோட நம்ம பண்ணோம்னா பேசிக் பயமே நமக்கு நீங்கிடும். அதனாலதான் அந்த பாவம்னு சொல்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, கர்மயோகிக்கு என்ன பண்ணாலும் அந்த கர்ம சுத்தி. அதுதான் இந்த ஸ்லோகத்துல எம்பசைஸ் பண்றாரு. எப்படி அந்த அந்த கர்ம சுத்தி ஏற்படும்? காயேன கர்ம குர்வந்தி, வாக்கேன கர்ம குர்வந்தி, மனசா கர்ம குர்வந்தி, புத்தயா கர்ம குர்வந்தி, இந்திரியா கர்ம குர்வந்தி. என்னுடைய கர்மம், என்னுடைய செயல் நான் காயிகமா பண்ணாலும், வாச்சிகமா பண்ணாலும், மானசீகமா பண்ணாலும். மானசீகமா பண்றதுன்னா என்ன ஆகும்? மனசை உட்பட்டு மனசு வச்சு கர்மா பண்றது. என்னது? மெடிடேஷன் பண்றது, அப்படியே தியானத்துல உட்கார்றது. வாச்சிகம் நிறைய பாராயணம் பண்றோம், காயிகம் பூஜை பண்றோம், அபிஷேகம் பண்றோம். சரியா? அதுக்கப்புறம் புத்தயா இந்த மாதிரி உட்கார்ந்துட்டு கீதையில என்ன சொல்றது, கிளாஸ கேட்கறது, அறிவு அடையிறது, அதுவும் புத்தயா கர்ம. அப்புறம் இந்திரியங்கள் எப்பவுமே செயல்பாட்டில் இருந்துட்டே இருக்கு. எல்லா விதமான கர்மத்தையும் கேவலைகி யோகினா, இந்த கர்மயோகி எப்படி பண்ணுவானா? கர்ம குருவந்தி, செய்கின்ற கர்மம் கேவலைகி கேவலமா பண்ணுவான். அந்த அர்த்தம் இல்ல இந்த இடத்துல. கேவலைகி அப்படின்னா மமகார ரஹிதா,
மமகார ரஹிதா, மமத்வ புத்தி ரஹிதா, அல்லது அபிமான நிஷேதா. என்னது நான் பண்றேன், எனக்காக பண்றேன், எனக்காக பண்றேன், உனக்காக நான் பண்றேன் தெரியுமோ அப்படின்னு யாராவது சொன்னால்னா, நான் செஞ்சது வந்து உனக்காக தான் நான் அதை செய்யறேன், அப்படி பண்ணவே முடியாது. அது செய்யறதுனால இன்டைரக்டா எனக்கு சந்தோஷம் கிடைக்கிறதுனால தான் நான் அதை செய்யறேன். நல்லா புரிஞ்சுக்கணும். யாராவது உனக்காக நான் செய்யறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அந்த சப்போஸ் நம்மளுக்காக அவ கஷ்டப்பட்டு செஞ்சா கூட இந்த கஷ்டத்துல ஒரு சந்தோஷம் இருக்கு. உபநிஷத்துடைய வாக்கியம் சரியா? அப்போ சங்கம் தேவதைகி மமத்த புத்தி, என்னுடையது, எனக்காக நான் செய்யறேன், நான் செய்தேன், என்னுடைய வெற்றிக்காக செய்தேன், என்னுடைய தோல்விக்காக செய்தேன் அப்படின்னு அந்த மமக்காரம் இல்லாமல் கர்மத்தை செய்வான். அதாவது எந்த ஈஸ்வரார்ப்பணமா பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி செய்யக்கூடிய கர்மத்தை பகவானுக்கு நான் பண்றேன், பகவானுக்கு நான் பண்றேன்னு என்னது தலகாணி ஞாபகம் வரணும். என்ன பண்றேன்? ஒரு கர்மாவையும் பகவானை பிடிச்சிட்டு இருக்கேன். பகவானுக்கு அர்ப்பணமா செய்யறத வந்து தேவலை மமக்காரம் இல்லாமல் செய்வது. யோகினா கர்ம குருவந்தி சங்கம் தெக்வாத்ம சுத்தையே. என்னவா திரும்பியும் அதை சொல்றது வரக்கூடிய செய்யறது ஒரு பக்கம் ஈஸ்வரார்ப்பணமா செஞ்சிடணும். கரெக்ட்? வரக்கூடிய பலன் எப்படி இருக்கணும்? அந்த பலன் மேல எந்த அட்டாச்மெண்ட் இல்லாமல் வரது ஓகே, எது வந்தாலும் எனக்கு ஓகே, பகவானுடைய பிரசாதம். அதுக்குதான் அந்த உதாரணம் ஞாபகம் இருக்கும். 3வது அத்தியாயத்துல நம்ம படிச்சிட்டோம், திரும்பியும் அதையே சொல்றாரு பாருங்க. என்ன, ஒருத்தருக்கு லட்டு பெருசா வரும் திருப்பதியில, ஒருத்தருக்கு சின்னதா வரும், ஒருத்தருக்கு தூள் தூளா வரும், ஒருத்தருக்கு தயிர் சாதம் கடந்த லட்டு வரும். கரெக்ட்? பிரசாதம் அது பிரசாதம். என்ன வந்தாலும் அங்க கல் வந்துருக்குன்னா சாலிகிராமம், அதே ஹோட்டல்ல கல் வந்ததுன்னா வாடா பாவனை புரியுது இல்லையா? அப்போ நான் செய்கின்ற ஒரு கர்மமும் ஒரு செயலிலும் இந்த மாதிரி பாவனை கொண்டுவாங்க. யாராவது இந்த கச்சா மச்சா திட்டா வச்சுக்கோங்க, பகவானே இது பிரசாதம், இதுவும் பிரசாதம், நல்லது மட்டுமே பிரசாதம்னு இருக்கும் அப்படி வச்சுக்க வேண்டாம். அங்கேயும் கண்டிஷன், பிரசாதத்திலையும் கண்டிஷன். பிரசாதத்திலேயே எனக்கு தயிர் சாதம்னா உனக்கு மட்டும் தயிர் சாதம் நமக்கு புரியல. பிரசாதம்னா எதுக்கு பிரசாதம்னு சொல்றான் அப்படின்னா, எல்லாமே என்ன வந்தாலும் அது ஈக்குவலா எல்லாரும் பாவிப்பார், அதுக்காக அது பிரசாதம் பேர். அப்படி ஒரு கர்மத்திலும் அதுல இருந்து வரக்கூடிய பலனை நான் ஏற்கனவேன்னா என்ன ஆகிறது? சங்கம் தெக்வா, பலனின் மேல் இருக்கக்கூடிய பற்ற தியாகம் செய்து அதனால் என்ன ஏற்படுமா? ஆத்ம சுத்தையே. ஓ ஆத்மான்னு சொன்னேனே நான், அந்த ஆத்ம சைத்தன்யம், அந்த ஆத்மா சுத்தமாகிறதா? ஆத்மா இன்னைக்குமே சுத்தமாக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடத்துல ஆத்மாங்கிற சொல்லுக்கு மனசு, அந்த கரணம் அப்படிங்கிற பொருள் வரும். புரியுதோ? அப்போ எந்த கர்மயோகம் செய்து நீ வந்து தகுதி அடைஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னாரோ அதே கர்மயோகத்தை எப்படி பண்ணணுங்கிறத சொல்றார். அடுத்தது என்ன சொல்றார்? யுக்த கர்ம பலம் தெக்வா சாந்தி மாப்னோதி நைஷ்டிகி அயுக்த காமகாரேன பலே சக்தோ நிபத்யதே. யுக்தா கர்ம பலஹா தெக்வா சாந்தி மாப்னோதி நைஷ்டிகி. இப்படி நீ யுக்தான கர்மயோகி. இந்த கர்மயோகி தன்னுடைய கர்மத்தை பகவத் அர்ப்பணமாக பகவத் பிரசாதமாக வரக்கூடிய பலனை ஏற்றுந்தாங்க. சாந்தி மாப்னோதி நைஷ்டிகி. இந்த கர்மயோகத்தையே நன்கு செய்தான். நைஷ்டிகின்னா நிஷ்டையாக நல்லா செஞ்சான், கமிட்டடா செய்தான் அப்படின்னா மனசாந்தி. சாந்தி மாப்னோதி. இந்த இடத்துல 2 இடத்துல சொல்லலாம். சாந்தின்னா பராம் சாந்தின்னு ஒன்று இருக்கு, சாதாரணமான மன நிம்மதி. அதுக்கப்புறம் இந்த ஞானத்தினால ஏற்படக்கூடிய பரமானந்தத்தையும் குறிக்கிறது. 2ம் இங்க அர்த்தம். ஃபர்ஸ்ட் கர்மயோகம் பண்ணாலே வந்து நிம்மதியா இருக்கு, மனசு வந்து சாந்தமா இருக்கு. ஞானத்துக்கு என்ன விதமான சாந்தி மனசுக்கு தேவையோ, மனப்பக்குவம் தேவையோ, அந்த நிம்மதி தேவையோ, கர்மயோகம் இமீடியட்டா இருக்கும்.
அதிலிருந்து ஞானம் ஏற்பட்டு நான் தான் சுதந்திரன் பூர்ணகா, செய்ய வேண்டியது எதுவும் இல்லை, எல்லாமே நான் தான், இன்ஃபைனைட் நான் தான் புரிஞ்சிருக்கேன்னா அது பராம் சாந்தி, பரமானந்த ஸ்வரூபம் அப்படின்னு 2 அர்த்தம் இங்க வரும். அப்படி பண்ணும்போது அது கர்மயோகத்தை சொல்றது. அயுக்தா, சப்போஸ் அந்த மாதிரி நீ பண்ணல, கர்மியாக இருந்த, எனக்கு பிடிச்சது பிடிக்காதெல்லாம் செஞ்சுட்டு, வரக்கூடிய பலன்ல பிடிச்சது பிடிக்காதெல்லாம் வச்சுட்டு, இந்த மாதிரி அப்படியே எல்லா இடத்துலையும் எரிஞ்சு விட்டு அப்படியே இருந்த, இப்படிதான் வரணும் அப்படிதான் வரணும்னு ஒரு கர்மத்திலையும் பிடிச்சிட்டு இருந்த அயுக்தா காமகாரியன பலே சந்தோஷி பத்தியதே, அவன் கர்மத்துக்கும் கர்ம பலத்துக்கும் பந்தப்பட்டவனாக எப்பொழுதுமே இருப்பான். ஏன் அவன் கர்மம் பண்றான்? கர்மயோகி ஏன் கர்மம் பண்றான்? இந்த 2 விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். கர்மயோகிக்கு செய்ய வேண்டிய கர்மம் எதுக்காக செய்யறான் அப்படின்னா, தன்னுடைய லட்சியத்துக்கு அந்த கர்ம சுத்தி வேணும், அந்த அந்த கர்ம சுத்திக்காக கர்மத்தை ஈடுபடுறான். ஏன்? அவனோட லட்சியம் இப்ப இருக்கிற காமத்தையும் இதையும் பூர்த்தி பண்ணிக்கிறது இல்லை. இப்ப இருக்கிற காமத்தையும் இதையும் லட்சியத்துக்காக பயன்படுத்தி நிஷ்காமியமா செய்யறான். தன்னுடைய காமத்துக்காக செய்யல, நல்லா புரிஞ்சுக்கிறது. நிஷ்காமியமா செய்யறான். தன்னுடைய காமத்தை தியாகம் பண்ணிட்டு அந்த கர்ம சுத்திக்காக தன்னுடைய கர்மத்தை நன்கு புரிகின்றவன் கர்மயோகி. அயுக்தா அப்படின்னா காமி, கர்மி, எனக்கு அது வேணும், இது பிடிக்கும், இது பிடிக்காது அப்படின்னு எல்லா விதமான விஷயத்தை வச்சுட்டு என்ன தன்னுடைய காமத்தை பூர்த்தி செய்யும். காமன்னா எல்லா விதமான ஆசை, காமத்துக்காகவே கர்மத்தை செய்கிறான், லட்சியத்துக்காக கர்மத்தை செய்யலாம். யுக்தா அயுக்தா பலே சத்தோ நிகழ்ந்தது. அப்படி இருக்கக்கூடியவன் மீண்டும் மீண்டும் கர்ம பலத்தில் பந்தப்படுவான். அயுக்தான்னா அவ்யவசாயாத்மிகா புத்தி, நிச்சயம் இல்லாதவன், லட்சியம் என்னன்னு முடிவு பண்ணாதவன், நல்லது தெரியாதவன். இப்போ எனக்கு இது சந்தோஷம் கொடுக்கும், அதை நான் செய்வேன், தர்மமா அதர்மா அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன். தர்மமா இருந்தாலும் அதுதான் நான் செய்வேன், இப்படிதான் நான் செய்வேன், இதுக்காக தான் நான் செய்வேன் அப்படின்னு வச்சிருக்காரு அயுக்தா. அப்போ கர்மயோகத்தினால உனக்கு ஞானம் ஏற்படுறது, பராம் சாந்தியும் ஏற்படுறது. அதுக்கு முன்னாடி இந்த ஞானத்துக்கு என்ன மன நிம்மதியும் ரிலாக்ஸ் தேவையோ, என்ன சமாதி மனநிலை தேவையோ அதுவே உனக்கு கொடுக்கறது. கர்மயோகமே அப்படியே ஆனந்தமா இருக்கும் நமக்கு, அதுவும் கொடுக்கறது. சப்போஸ் கர்மயோகமா நீ பண்ணலைன்னா திருப்பி நீ பந்தப்படுவ. துக்கம் துயரம், சுகம் துக்கம் எல்லாம் இத்தனை நாள் எப்படி இருக்குதோ அப்படியே கண்டினியூ ஆகும். அதனால இந்த ஸ்லோகத்தை என்ன சொல்ற, கொஞ்சம் கர்மயோகமா பண்ணிட அர்ஜுனா. இவ்வளோ கீதா கிளாஸ் கேட்டுருக்கு, கொஞ்சம் தான் ஒரு 2 படி எடுத்து வைங்க, 4 படி எடுத்து வைங்க. ஒரு நாளைக்கு 5 காரியத்தை 2 காரியமா செய்யுங்க, ஒரு காரியத்தை செய்யுங்க. அப்படி பண்ணிட்டேன் அர்ஜுனா அப்படின்னு கேட்கிறாரு. அடுத்தது என்ன கேட்கிறார்? ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். வேதாந்த் விக்ரமா